Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா example 7.33 given பாருங்க. Find the area of the triangle whose vertices are -2, -3, 3, 2 and -1, -8. So 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் 1/2 into determinant of x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. This is the formula. So இப்ப given question கொடுத்திருக்காங்க இல்லையா x1 y1 x2 y2 x3 y3 கொண்டு வந்து இந்த பிளேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் 1/2 into determinant of -2 -3 1 3 2 1 -1 -8 1. So இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படினா determinant value கண்டுபிடிக்கணும். இந்த absolute valueல எந்த சேஞ்சும் இல்ல, அது அப்படியே இருக்கும். So 1/2 into இப்ப -2 வெச்சிட்டு அதோட கோஃபாக்டர்ஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? So அப்ப 2 -8 வரணும். ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கும். So அப்ப மைனஸ் into மைனஸ் +8 பிளஸ் இங்க பாருங்க, இங்க கண்டிஷன் ஆக்சுவலா மைனஸ் வரணும். இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ், அதனால பிளஸ் 3 into so இதோட கோஃபாக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா 3 1 is 3 1 into 1 1 அங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ், ஓ பிளஸ் ஆயிடும். plus 1 into 3 8s are 24, so plus into minus -24. so next -2 actually formula இங்க மைனஸ் வரும் இல்லையா, so அது பிளஸ் ஆ மாறிடும். இப்ப பாருங்க 2 plus 8 10 10 2s are 20 -20 3 into 3 4s are 12, so 12 minus 1 into 24 plus 2 -22, so -22. இது ரெண்டு சேம் சைனா, இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் -42வா, -42 plus 12. so the answer is -30. இந்த 2வையும் 30யும் கேன்சல் பண்ணீங்கன்னா -15. அப்சல்யூட் வேல்யூ இருக்கறனால பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும். hence the area of triangle is equal to 15 square units. Thank you students.